உறவுகளே, நான் தான் ஈரானை தாக்க முடிவெடுத்தேன் என்று ட்ரம்ப் இவ்வளவு நாளா மார்தட்டிக்கிட்டு இருந்தாரே, அது அத்தனையும் அப்பட்டமான பொய். தாக்குதல் தொடங்குறதுக்கு சரியா 48 மணித்தியாலத்துக்கு முதல் ட்ரம்புக்கு போன் பண்ணின இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கமேனிய கொல்ல இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி ட்ரம்ப அப்படியே மூளைச்சலவை செஞ்சு இந்த போருக்குள்ள இழுத்து விட்டிருக்கிற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப ஒட்டுமொட்ட வெள்ளை மாளிகையையுமே ஆட்டம் காண வச்சிருக்கு. வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல ஒரு வல்லரசு நாட்டு அதிபரை இன்னொரு நாட்டு பிரதமர் எப்படி தன்னோட கைக்குள்ள வச்சு இயக்குறார், எப்படி ஒரு மாபெரும் போருக்குள்ள தள்ளிவிடுறார் என்ற அந்த பாதாள ரகசியத்தை நாங்க இப்ப கண் முன்னாடியா பாத்துக்கிட்டு இருக்கோம் உறவுகளே. இவ்வளவு நாளா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்துக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார்? நான் தான் முடிவெடுத்தேன், நான் தான் ஈரானை அழிச்சேன் என்று நெஞ்ச நிமித்திக்கிட்டு மார்தட்டினாரல்லே. ஆனா கடந்த பிப்ரவரி 28 தொடங்கின அந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலுக்கு பின்னால இருக்கிற உண்மையான மூளை ட்ரம்போடது இல்ல, அது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோடது என்ற மாபெரும் உண்மைய ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இப்ப உலகத்துக்கு அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்கு உறவுகளே. பாருங்க உறவுகளே, தாக்குதல் தொடங்குறதுக்கு சரியா 48 மணித்தியாலத்துக்கு முதல் ஒரு மாபெரும் உளவுத்துறை ரிப்போர்ட் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போகுது. ஈரானோட அதியுயர் தலைவர் அலி கமேனியும் அவரோட முக்கிய தளபதிகளும் டெஹ்ரான்ல இருக்கிற மாளிகையில சந்திக்க போறாங்க என்றதுதான் அந்த மாபெரும் ரகசியம். முதல்ல சனிக்கிழமை ராத்திரி என்று பிளான் பண்ணியிருந்த அந்த சந்திப்பு திடீரென்று சனிக்கிழமை காலையில நடக்க போகுது என்று உளவுத்துறை சொல்லுது. இதை கேட்ட உடனே நெதன்யாகுவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ட்ரம்புக்கு போன் போடுறார் நெதன்யாகு. ட்ரம்ப், ஈரானோட தலைமைய அடியோட அழிக்கிறதுக்கு இதைவிட ஒரு மாபெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, உடனடியா விமானங்களை அனுப்புங்கோ. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன் ட்ரம்ப் நெதன்யாகுவோட பேச்ச கேட்டு தன்னோட ராணுவத்தை அனுப்பணும்? இந்த இடத்துலதான் நெதன்யாகு ட்ரம்போட ஈகோவிலும் தனிப்பட்ட கோபத்திலையும் ஒரு மாபெரும் நெருப்ப பத்த வச்சார். நாங்க கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்ப்போம். 2020 ட்ரம்போட ஆட்சியில தான் ஈரானோட மாபெரும் தளபதி காசிம் சுலைமானியே அமெரிக்கா கொடூரமா போட்டு தள்ளிச்சு. அதுக்கு பழிவாங்கிறதுக்காக போன 2024 ட்ரம்ப் ஜனாதிபதி வேட்பாளராய் இருந்தப்போ ட்ரம்ப கொல்றதுக்கு ஈரான் ஒரு மாபெரும் ஸ்கெட்ச் போட்டுச்சு. அந்த பழிய நெதன்யாகு இப்ப ட்ரம்பிட்ட ஞாபகப்படுத்தியிருக்கார். ட்ரம்ப், அன்றைக்கு உங்களை கொல்ல நினைச்ச கமேனிய இன்றைக்கு நீங்க பழிவாங்க ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு என்று சொல்லி ட்ரம்ப அப்படியே மூளைச்சலவை செஞ்சிருக்கார். பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் கூட இப்ப என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அமெரிக்க அதிபரை கொல்ல நினைச்சாங்க, ஆனா கடைசியில சிரிச்சது எங்கட அதிபர் ட்ரம்ப் தான் என்று அப்படியே நெதன்யாகுவோட அந்த பழிவாங்கும் தந்திரத்தை உத்தியோகபூர்வமா ஒத்துக்கிட்டு இருக்கார். அது மட்டுமில்ல உறவுகளே, கமேனிய கொன்னா ஈரான்ல என்ன நடக்கும் என்று ட்ரம்ப் கேட்டப்போ நெதன்யாகு ஒரு மாபெரும் பொய்ய சொல்லியிருக்கார். 1979 இருந்து ஈரான ஆட்சி செய்யற இந்த மதவாத அரசாங்கத்துக்கு எதிரா ஈரானிய மக்கள் அப்படியே வீதியில இறங்கி போராடி ஆட்சிய கவிழ்ப்பாங்க என்று ட்ரம்ப நம்ப வச்சிருக்கார். ஆனா அமெரிக்காவோட சொந்த உளவுத்துறையான CIA இந்த விடயத்துல ட்ரம்புக்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கைய கொடுத்துச்சு. கமேனிய கொன்னா ஈரானிய மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவா வரமாட்டாங்க, மாறா கமேனியை விட ரொம்ப கொடூரமான ஒருத்தர் தான் அடுத்த தலைவரா வருவார் என்று CIA ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. ஆனா ட்ரம்ப் தன்னோட சொந்த உளவுத்துறையை நம்பாம இஸ்ரேலிய பிரதமரை நம்பி ஏமாந்த மாபெரும் வரலாறு தான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு உறவுகளே. இந்த ட்ரம்போட அதீத நம்பிக்கைக்கு பின்னால இன்னொரு மாபெரும் வரலாற்று சம்பவமும் இருக்கு உறவுகளே. போன ஜனவரி 3 வெனிசுவேலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் ரொம்ப சுலபமா எந்த ஒரு அமெரிக்க உயிரிழப்பும் இல்லாம கடத்திட்டு வந்தாங்களே, அந்த வெற்றி கொடுத்த மாபெரும் திமிரில தான் ட்ரம்ப் இருந்திருக்கார். வெனிசுவேலாவை முடிச்ச மாதிரி ஈரானையும் ஒரு 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம் என்று தப்பு கணக்கு போட்ட ட்ரம்ப் நெதன்யாகுவோட பேச்சை கேட்டு பிப்ரவரி 27 ராணுவத்துக்கு பச்சை கொடி காட்டினார். பிப்ரவரி 28 அதிகாலையில குண்டு மழை பொழிஞ்சு கமேனிய கொன்னாங்க. ஆனா இப்ப கள யதார்த்தமெந்த உறவுகளே, நெதன்யாகு சொன்ன மாதிரி ஈரானிய மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவா போராடல.
ஈரானிய புரட்சிகர காவல்படை அப்படியே வீதிகள்ல ரோந்து போய்கிட்டு இருக்கு. CIA எச்சரிச்ச மாதிரியே கமேனியோட மகனான மொஜ்தபா கமேனி இப்ப ஈரானோட புதிய அதியுயர் தலைவரா வந்திருக்கார். அவர் தன்னோட அப்பாவை விட பல மடங்கு அமெரிக்காவை மூர்க்கமா எதிர்க்கிற மாபெரும் கொடூரக்காரர் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு இந்த போரோட விளைவு என்ன? 2300க்கும் மேற்பட்ட ஈரானிய பொதுமக்கள் இரக்கமில்லாம கொல்லப்பட்டிருக்காங்க. 13 அமெரிக்க வீரர்களும் இதுல பலியாகி இருக்காங்க. அது மட்டுமா, உலகத்தோட எண்ணெய் விநியோக பாதையான ஹார்முஸ் ஜலசந்திய ஈரான் முற்றுமுழுதா மூடிடுச்சு. உலக பெட்ரோல் விலை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டு அமெரிக்க மக்களே இப்ப விலைவாசி ஏற்றத்தால மாபெரும் கஷ்டத்துல இருக்காங்க. நான் தான் ட்ரம்பை ஏற்கிறேனா, ட்ரம்புக்கு யாராவது உத்தரவிட முடியுமா என்று நெதன்யாகு ரொம்ப திமிரா பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டார். ஆனா இந்த ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிற இந்த ரிப்போர்ட் இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை பகடைக்காயா வச்சு மத்திய கிழக்குல தன்னோட எதிரிகளை அழிக்குது என்ற மாபெரும் உண்மைய ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. உறவுகளே, ஈரானிய அதியுயர் தலைவர் அலி கமேனிய கொல்லும் தாக்குதலுக்கு ட்ரம்பை சம்மதிக்க வைக்க பழிவாங்கும் உணர்வை இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு பயன்படுத்திய இந்த மாபெரும் சதிய நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமெரிக்காவை இஸ்ரேல் முற்றுமுழுதாக இயக்குகிறதா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை மறக்காமல் பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.